உருளைக்கிழங்கு மிக்சர் மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு 4 3 சேர்த்து ஒரு கல் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக கட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச சுடுதண்ணியோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதோட கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுடுதண்ணிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து சுடுதண்ணில் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சுத்தமான ஒயிட் காட்டனில் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ண உருளைக்கிழங்கு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதோட கூட ஒரு கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி காய வச்ச எண்ணெயில் கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா செவர இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதோட கூட ஒரு கைப்பிடி நிலக்கடலை, 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்து அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் சாட் மசாலா சேர்த்து நல்லா குலுக்குன்னு குலுக்கி குழந்தைகள்கிட்ட கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.